வணக்கம் நண்பர்களே. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 100 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில ஒரு சின்னதா ஒரு அப்ல போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 150, 160 பாயிண்ட் நெகட்டிவ்ல போயிட்டு, ஃபைனலா க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 219 பாயிண்ட் பாசிட்டிவ் நல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளிக்கிழமை உள்ள ப்ரீவியஸ் ஹையை கூட தாண்டல, அதுக்குள்ளாரையே வச்சு கீழே இறங்கியிருக்கு. நெகட்டிவ் கேண்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இதுலேருந்து ஒரு 2, 3 நாள் திருப்பி கீழே இறங்க விட்டு திருப்பி ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது என்ன காரணம் பார்க்கும்போது நம்ம நேற்று வீடியோலேயே பேசியிருந்தோம், இந்த யூஎஸோட ஃபெட் மீட்டிங் நடக்க போகுது. புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட்டுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு இது தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சப்போஸ் அங்கே வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்தியாவில் உள்ள மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா ரேட் கட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி இந்த இந்த மந்த் எண்டில் கூட மீட்டிங் வைக்கலாம், இல்லைன்னா ஜனவரியில் கூட மீட்டிங் வச்சு உடனடியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ள ஐடி ஸ்டாக்ஸு, பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு ரேலி ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பிஎஸ்யூ ஸ்டாக்ஸு இதெல்லாம் ப்ரைவேட் பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிங்க. இன்றைக்கி பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ஒரு மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை, ஒரு ஃப்ளாட்டாகவே முடிச்சிட்டாங்க. சரி, இண்டிசைஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஒரு 384 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 344 பாயிண்ட் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபார்மா ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மெட்டல், எனர்ஜி, எஃப்எம்சிஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எஃப்எம்சிஜியில் இன்னும் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு டிமாண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரப்போகிற குவார்ட்டர்லாம் பார்ப்போம், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் பை பண்ணுறதா இருந்தால் டிசைட் பண்ணி பை பண்ணிக்கலாம். அதில் வந்து எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் லிவர், ஐடிசி, டாடா கன்சியூமர் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிங்க. ஒரு பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் உங்கள்கிட்ட சஃபிஷியன்ட் மணி ஃப்ளோ இருக்கும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிங்க. மெட்டல் செக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக் செக்டரு. அது வந்து ஒரு ஒரு சமயம் ஏறும், ஒரு சமயம் இறங்கும். அதில் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லாங் டேர்முக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டாக்ஸை வந்து கம்மியாக வச்சுக்கிட்டே இது பண்ணிக்கிங்க. எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 278 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 234 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா சேல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட்டும் அந்தளவுக்கு ஒரு பெரிய மூமெண்ட்டும் இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு எப்படி போகுதுங்கிறத. அடுத்ததாக டிக்ஸான் டெக்னாலஜிலேருந்து ஒரு அப்டேட்டு. டிக்ஸான் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா விவோங்கிற கம்பெனியோட, இது வந்து சைனீஸ் கம்பெனி, அவங்களோட ஒரு ஜாயின் வெஞ்சர் போட்டிருக்காங்க. அதாவது எலக்ட்ரானிக் மொபைல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த இதுக்காக இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கும் அப்பில் போயிருக்கு. அதாவது ஆல் டைம் ஹையில் போயிருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,860 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்திருக்கு. ஒரு ஷேரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 ரூபா வருது நம்மளுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் போகுதுங்கிறத. இவங்க வந்து விவோட மட்டும் ஜாயின் வென்ச்சர் பண்ணல. சாம்சங், ஜியோமி, மோட்டரோலா, ஓப்போ, டிரான்சிஷன், கூகுள், நத்திங் அப்படிங்கிற மொபைல் கம்பெனியோடலாம் இவங்க ஜாயின் வென்ச்சர் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனிக்குள்ள மொபைல்லாம் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க டிக்ஸான் டெக்னாலஜி. ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் இதில் இவங்க தான் இப்போதைக்கு லீடராக இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். என்றைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஷேர் வந்து கண்டிப்பாக டவுனில் வரும். அப்போ வரும்போது இந்த மாதிரி ஷேர்லாம் நம்ம பை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வாரி எனர்ஜிஸ்லேருந்து ஒரு அப்டேட்டு. வாரி எனர்ஜிஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 398 மெகாவாட்டுக்கு சோலார் மாடல் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து 2 கான்ட்ராக்டாக கிடச்சிருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 249 மெகாவாட்டுக்கும், ஆனால் இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா 149 மெகாவாட்டுக்கும் அவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த நியூஸ் இம்பேக்ட்னால அப்பில் போகுன்னு பார்த்தா நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.6% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே ட்ரெண்டிலே பாருங்கள், இனிஷியலாக ஒரு 2300 இந்த ரேஞ்சில் ஆரம்பிச்சது, ஃபர்தராக ஒரு 3600ன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி டவுன் ஆனது, 2600 வந்துருச்சு. திருப்பி 3400 போயிட்டு திருப்பி இறங்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு அப் அண்ட் டவுனே கொடுத்துட்டு இருக்கு. இது பார்ப்போம் இது எந்த அளவுக்கு இறங்கி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம். எப்படி இருந்தாலும் ஒரு 3000 பிலோ வந்துட்டு திருப்பி ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நியூஸ்லாம் நல்ல நியூஸே உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்லாம் கிடச்சிட்டு இருக்கு. இந்த சோலார் எனர்ஜி ப்ராஜெக்டில் இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது.
அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைடு போகாமல் அப் அண்ட் டவுன்லேயே போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை எந்த அளவுக்கு எப்போ என்ட்ரி ஆகலாங்கிறத. இன்றைக்கி மணப்புரம் ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2% மேலே நல்ல ஒரு அப்சைடில் போயிட்டு இன்றைக்கி 1.6% வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம நேற்று வீடியோவோட பேசியிருந்தோம். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 220 ரேஞ்சுக்கிட்ட வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஷேரை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி மட்டுமே ஒரு 190 195 ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு திருப்பி 185ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பேக்ரவுண்டில் சம் நியூஸ் போயிட்டுருக்கு. பட் எக்ஸாக்டாக தெரியல. இது வந்து பெரிய பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பிஃபோராக கூட நம்ம பேசியிருந்தோம், லாஸ்ட் வீடியோ கூட பேசியிருந்தோம் நம்ம. ஏன்னா இந்த கம்பெனியை வந்து பெயின் கேபிட்டல் வாங்குறதுக்கு ப்ரொமோட்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மேபி அது வந்து ஓகே ஆயிருந்திருக்கலாம். நானும் நியூஸை செக் பண்ணி பார்த்தேன். இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் எனக்கு ஒன்றும் கிடைக்கல. பட்டு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. மேபி அதனால போகுதா இல்லை இந்த நியூஸ் இம்பேக்ட்னால போயிட்டுருக்காங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஷார்ட் டைமில் இது ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா இவங்க கோல்டு லோனில் இவங்களும் மணப்புரம் ஃபினான்ஸும் முத்தூட் ஃபினான்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க, பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்க. ஐஎல்எஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த இதில் தான் வருவாங்க பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் இதில் வாங்கி இறங்கினா கூட நம்ம திருப்பி அக்குமுலேட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணால் நல்லா திருப்பி ஒரு ரேலி கொடுத்துரும். ஸோ பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வச்சுங்க. அடுத்ததாக டாடா ஸ்டீல்லேருந்து ஒரு அப்டேட்டு. டாடா ஸ்டீல் பார்த்திங்கன்னா என்எம்டிசி அண்டு ஓஎம்சின்னு ஒரு கம்பெனியோட ஃப்யூச்சருக்கு வந்து ஐரன் சப்ளை பண்ணுறதுக்காக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஓஎம்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒடிசா மைனிங் கார்பரேஷனுங்கிற கம்பெனி. இவங்க என்எம்டிசியும் இவங்கள்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 22 மில்லியன் டன்ஸாக இருக்குது பர் ஆனத்துக்கு. அதை வந்து 40 மில்லியன் டன்ஸாக மாற்றுறதுக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஆகிறதுக்கு ஒன்று பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2030 பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் டார்கெட்டை வச்சு அவங்க வந்து இப்போ இந்த இதை பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இவங்களுக்கு ஐரன் இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ அந்த சப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்எம்டிசிட்டையும் இந்த ஒடிசா மைனிங் கார்பரேஷனுங்கிற கம்யூனிட்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன இதில் நடக்குதுன்னு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 148 ரேஞ்சில் இருக்குது டாடா ஸ்டீலு. இது வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் வந்து 160 போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைசாலி பரக்குங்கிறவங்க அனலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் ஸ்டீல் செக்டரில் இருக்குது இந்த கம்பெனி. என்னென்ன டாட்டா குரூப்பில் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விட்டுற மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 180 ரேஞ்சில் போனது. அதுக்கப்புறம் ஃபர்தர் ஃபால் ஆகி ஒரு 145 ரேஞ்சில் 140 பிலோவுக்குள்ளே போகல. இந்த ரேஞ்சிலே அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குங்கிறத. அடுத்ததாக ஓஎன்ஜிசிலேருந்து ஒரு அப்டேட்டு. ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஐபிஓ அவங்களோட இதை வந்து சப்சிடரி வந்து கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்டிபிசி வந்துச்சு. என்டிபிசி க்ரீன் எனர்ஜின்னு சொல்லி அவங்க வந்து ஃபைல் பண்ணி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசியும் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய மூமெண்ட் ஒன்றும் இல்லை. நெகட்டிவ் எண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 251.80 இந்த ரேஞ்சில் இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா ஒரு 340 கிட்ட இருந்துச்சு. அப்படியே ஒரு பெரிய ஃபால் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% நல்ல ஒரு கரெக்ஷன் ஆகிருக்கு. இது இன்னும் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு பையிங் டைம் வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பை பண்ணலாம். இது வந்து ஒரு பிஎஸ்சி கம்பெனி, டிவிடெண்ட்டும் கொடுக்குற கம்பெனி, லார்ஜ் கேப் கம்பெனி வேறு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து நம்ம பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் கன்ஸ்டண்ட்டாக வாங்கிக்கிட்டே இருக்கலாம். லாங் டேர்முக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.